ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இதோட பார்ட் 1 வந்து முடிச்சிட்டோம். வங்காளத்தில் என்னென்ன சீர்திருத்தம் நடக்குதுன்னு. இப்போ ஹிந்து புத்தெழுச்சி இயக்கம் தான் பார்க்க போகிறோம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தோன்னா, இப்போது ஹிந்து புத்தெழுச்சி இயக்கம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இவங்க 3 பேரை பற்றி தான் எக்ஸ்ட்ரா அன்னி% கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோத்தையும் பார்த்துட்டோன்னா ஹிந்து புத்தெழுச்சி இயக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ தயானந்த சரஸ்வதி எங்கே பிறக்கிறாருன்னா பஞ்சாபில் தான். இவர் தொடங்குறது என்னதுன்னா ஆரிய சமாஜம் 1875 தொடங்குறாரு. அவர் பிறக்கிற வருஷம் 1824 டு 83. இவர் பிறக்கிறதுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ராமலிங்க அடிகளார் பிறந்திருப்பாங்க. இப்படி இயரையெல்லாம் கொஞ்சம் 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 சம்மந்தப்படுத்தி படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து இவர் வந்து சத்யார்த்தி பிரகாஷ்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து என்ன பார்த்தோன்னா, இவரோட முக்கியமானதுனாலே ஒரு சுத்தி இயக்கம். அதாவது இங்கேருந்து மதம் மாறி போனவங்க எல்லாம் இங்கே வரணும். இவர் வந்து ஹிந்து மதத்தில் முக்கியமான விஷயம் வேதங்களுக்கு திரும்புவோம். நம்ம ஹிந்து மதத்தில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது விதவைகள் வந்து திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. உடன்கட்டை ஏற ஆகணும் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. நிறைய நல்ல நல்ல விஷயம் இருக்குது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு, அப்படியெல்லாம் நிறைய விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. தயானந்த சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் ஆரிய சமாஜம் யார் தொடங்கினார்னு தெரிஞ்சுக்கணும். சுத்தி இயக்கம், வேதங்களுக்கு திரும்புவோம், அவ்வளோதான். அடுத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாங்க. 1836 1886. இவர் இறக்குற வருஷத்தை அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். காங்கிரஸ் வந்து தொடங்கின வருஷம் வந்து எப்போ பார்த்தோன்னா 1885. இவருக்கு காங்கிரஸ் பிடிக்கல போல், அடுத்த வருஷம் செத்து போயிட்டார். 1836 இந்த வருஷத்தை இந்த 36 63ன்னு மாற்றி போட்டோன்னா நம்ம விவேகானந்தர் பிறந்தது. 36 ராமகிருஷ்ணர், 63 விவேகானந்தர். அடுத்த பார்த்தோன்னா இவர் கல்கத்தாவில் தக்ஷிணேஸ்வரத்தில் தான் பிறப்பார். இவர் பெருசாக இல்லை, எதுவுமே படிக்கலை, ஆனால் காளியோட தீவிர பக்தராக இருப்பார். முக்கியமான லைன் என்னென்னா, ஜீவன் என்பதே சிவன் எனவும் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ராமகிருஷ்ணருக்கு மிஷன் தொடங்கியிருப்பாங்க. ராமகிருஷ்ண மிஷன் இப்போவும் இருக்குது. அவருக்கு மடம் வந்து மேலூரில் 1897 தொடங்கப்பட்டது. இவங்களோட ராமகிருஷ்ணனோட மிஷனோட சேவைகள் என்னென்னா, மக்களுக்கெல்லாம் கல்வி அறிவை கொடுக்கணும், மருத்துவ உதவி கொடுக்கணும், இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணி மேற்கொள்வது. இது கல்கத்தாவில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. ராமகிருஷ்ணா ஸ்கூல் இருக்குது, ஆசிரமம் இருக்குது, அவங்களோட சேவை நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம ஹீரோ யாருன்னா நம்ம சுவாமி விவேகானந்தர். இவர் எப்போ பிறக்கிறாருன்னா ஜனவரி 14. இதை தான் நம்ம தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். 1902 ஜூலை 4 இறக்குறாரு. 1863 பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா. இவங்க அம்மா அப்பா பேர் வந்து விஸ்வநாத தத்தர், அப்புறம் வந்து புவனேஸ்வரி தேவி. இவங்களோட மகனாக தான் பிறப்பார். ரொம்ப சின்ன பிள்ளையிலலாம் ரொம்ப சண்டித்தனம், யார் சொல்கிறதையும் பெருசாக கேட்கவே மாட்டார். எல்லார்கிட்ட அவருக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள் இருக்காரா இல்லையா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அப்போ நிறைய பேர்கிட்ட கேட்பார். நிறைய பேர் இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு கரெக்டான விளக்கம் கொடுக்க மாட்டார். இவருக்கு கரெக்டான விளக்கம் கொடுத்தது நம்ம ஆள் தான். இவர் விளக்கம் கொடுத்த பிறகு தான் இவரை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒன்றை பார்க்குறத விட கடவுளை வந்து நேரில் ரொம்ப தெளிவாகவே பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். அவருக்கும் அந்த அனுபவ பரவசத்தை எல்லாம் கொடுத்துருப்பாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், நம்ம விவேகானந்தர் வந்து 1893 சிகாகோ போவார். அந்த சிகாகோ நிகழ்ச்சியின் மூலமாக தான் விவேகானந்தர் வந்து எல்லாருக்கும் தெரிகிற பெரிய ஆளாக வருவார். இந்த வருஷம் நம்ம திலகர் வந்து கணபதி விழாவை கொண்டாடுறாங்க. நியூசிலாந்தில் பெண்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை அளிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் இந்த வருஷம் சம்மந்தமாக என்ன இருக்கோ அதையும் அப்படியே நீங்கள் சைடாக பார்த்துக்கோங்க. அடுத்த வங்க பிரிவினை நடக்கும்ல, அந்த டைமில் சுதேசி இயக்கத்தில் இளைஞர்களுக்கு நல்ல ஊக்கமான ஒரு சக்தியை பேசுகிற மாதிரி கொடுப்பாங்க. யோசிக்காதீங்க, வங்க பிரிவினை நடந்தது 1905 தானே நடந்துச்சு. விவேகானந்தர் 1902 இறந்துட்டார். அப்போ எப்படி இவர் வந்து இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுப்பாருன்னா, ஆக்சுவலி வங்கத்தை பிரிக்கணும்னு 1893 99 அந்த டைம்லேருந்தே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதை கரெக்டாக அதிகாரப்பூர்வமாக 1905 அக்டோபர் 16 பிரிச்சுருவாங்க. அப்போ அந்த பிரிவினை பேச்சு வந்த டைமில் இருந்தே விவேகானந்தர் பிரிக்க விடாமல் இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஊக்கம் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபை. இதை யார் கொண்டு வருவார்னா HB ஃப்ளாவஸ்கி ஆல்காட்,
ஆல்காட் வந்து 1907 இறந்துருவாங்க. அதுக்கு பிறவாக்கும் அன்னிபெசன்ட் அதோட தலைவராவாங்க. இதுவும் பிரம்மஞான சபையும் 1875, ஆரிய சமாஜனமும் 1875. ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் இருக்கும். 1886 இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் இங்கே வந்ததுக்கு அடுத்த வருஷம் தான் இங்கே கொண்டு வராங்க. இவங்க வந்து ஹிந்து மக்களுக்கு இல்லை, இந்திய மக்களுக்கு பகவத்கீதை, உபநிடம் இதையெல்லாம் படித்து இதில் என்ன விஷயம் இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்த முக்கியமான ஆள் அன்னிபெசன்ட். தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினவங்க அன்னிபெசன்ட். தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் தொடங்கினது திலகர். இப்போ தன்னாட்சி கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா 1916. அன்னிபெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் காமன்வெல்த், நியூ இந்தியா 2 பத்திரிக்கை. இவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, முதல் உலகப்போர் வந்து 1914 நடக்குது. அப்போ சரி, முதல் உலகப்போர் தொடங்கியாச்சு, அது சம்மந்தமான கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு அன்னிபெசன்ட் வந்து காமன்வெல்த் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நியூ இந்தியா இதை எழுதுவாங்க. அடுத்த ஜாதி மறுப்பு இயக்கங்கள் இதை பார்த்தோன்னா இதில் ஜோதிபா புலே, நாராயணகுரு, அடுத்த ஐயன்காளி இவங்க 3 பேர் தான் வருவாங்க. ஜோதிபா புலே வந்து எங்கன்னா மகாராஷ்டிராவில் 1827 பிறந்திருப்பார். இது முக்கியமான கொஸ்டின். ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை எந்த வருஷம்னா 1852. இவங்களோட மனைவி சாவித்ரிபாய் புலே. இவங்க 2 பேரும் வந்து ஒடுக்கப்பட்டவருக்கு கல்வி கொடுக்கணும், பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு இந்த விஷயத்துக்காக ரொம்ப போராடுவாங்க. இவர் எழுதின புத்தகம் வந்து குலாம்கிரி, அடிமைத்தனம். அடுத்த நம்ம வருவோம், டைரெக்டாக கேரளா போயிடுறோம். மகாராஷ்டிராலேருந்து கேரளாவில் வந்து நாராயணகுரு வந்து 1854 பிறக்கிறாரு. 1928 வரைக்கும் இருக்கார். 1903 என்ன பண்ணுவார்னா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம், அறிவுப்புறத்தில் ஒரு கோயில் 1888. இந்த வருஷம்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவோட 2வது குடியரசுத் தலைவர். அவர் பிறந்த வருஷம். அப்போ தான் இவர் அறிவுப்புறத்தில் ஒரு கோவிலை கட்டி எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவார். இவரோட கருத்துக்களால் கவரப்பட்டவர் குமாரநாசன், டாக்டர் பால்பு. அடுத்து ஐயன்காளி, விவேகானந்தர் பிறந்த வருஷம் பிறக்கிறவர் தான் ஐயன்காளி. விவேகானந்தர் அங்கே வங்காளம்னா கல்கத்தாவில், இவர் இங்கே திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறக்கிறாரு. இவர் சின்ன பிள்ளையிலேருந்து, இவர் ஒரு தாழ்ந்த ஜாதியில் பிறந்தனால சின்ன பிள்ளையிலேயே அதனால் எவ்வளோ கஷ்டம் வருதுன்னு அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டனால அதுக்கு எதிராக நிறைய குரல் கொடுப்பார். நாராயணகுருவால் ஊக்கம் பெற்று நாராயணகுரு வந்து நாராயண தர்ம பரிபாலன இயக்கம், இவர் வந்து சாதுஜன பரிபாலன சங்கம் இதை தொடங்குவார். இப்போது நம்ம 2 விஷயத்த முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா, வங்காளத்தில் என்னென்ன சீர்திருத்த இயக்கம் நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்த மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஹிந்து புத்தெழுச்சி இயக்கங்கள் என்னெல்லாம்னு பார்த்தோம். இனி நம்ம இந்த லெசனில் பார்க்க வேண்டியது இஸ்லாமிய சீர்திருத்தமும் பார்சி சீர்திருத்தமும் ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே தயவு செய்து 10th புக் எடுத்து இந்த கண்டென்ட்டை ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். முக்கியமானதை அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம புக்கை திருப்பி வாசிக்க வேணாம், ஆனால் திருப்பி பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதான் நம்ம யோசிக்கிறோம், ரொம்ப வருஷமாக படிச்சுட்ருக்கவங்களால ஏன் முடியலைன்னா அவங்க வந்து ரிவிஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருப்பி படித்ததே தான், பிரச்சனையே இல்லை. திருப்பி படிக்கணும். ஒரு 10 பேர் நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியுதோ அவங்கள்ட்ட எல்லாம் கொஷின் கேட்கணும், நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அப்போ நமக்கு ஞாபகமாக இருந்துக்கிட்டே இருக்கும்.